ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் டைப் 1 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டைப் 2 பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு லைட்டாக தெரியும். இந்த மாதிரி 2 லைன் போட்டு அதில் இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் தான். நான் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். நீங்கள் நேராக போட்டு நீங்கள் இப்படி முடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு இவ்வளோ முடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம போன வீடியோவில் அதே மாதிரி தான் செயின் கடைசியாக போட்டு ஃபில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போது கடைசியாக போட்டு தான் செயின் ஸ்டிச் போட்டு கடைசியாக போட்டு தான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த இடத்துலையும் இங்கேயும் செயின் ஸ்டிச் போட்டுருவோம். நான் அதுக்காக ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட் கூட எடுத்துக்கலாம். நான் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த கலர் எடுத்துருக்குறேன். நீங்கள் ஜரி த்ரெட்டு இல்லை வேறு கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் எதுவும் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் லாக் பண்ணி சின்னதாக லாக் பண்ணிவிட்டு இன்னாட் போட்டுக்கிறேன். கீழே எல்லோ கலர் த்ரெட் இருக்கனால கொஞ்சம் த்ரெட் எடுக்க கீழே இந்த த்ரெட் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கலாம். யாரும் புதுசாக கற்றுக்கிறவங்க, செயின் ஸ்டிச் தெரியாதவங்க, இதுக்கு முன்னாடி நான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ லாக் பண்ணி இன்னாட் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி போட்டிருக்கோமா, இதை இங்கேருந்து நீங்கள் இப்படி த்ரெட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி இந்த த்ரெட்டெல்லாம் இப்படி உள்ளே தள்ளிட்டு பொறுமையாக தள்ளுங்க. இப்படி உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி உள்ளே தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு உங்களுக்கு எவ்வளோக்குள்ள வேணுமோ இந்த இவ்வளோதான் நான் எடுக்க போகிறேன். இதை இந்த மாதிரி நீங்கள் தள்ளிக்கோங்க. நம்ம அதில் எப்படி போட்டோம், அதில் நம்ம த்ரெட்டு எடுத்துக்கிட்டு அப்படி போட்டோம். நம்ம த்ரெட்டு ஏலாக அப்படி எடுத்து போட்டோம். இதில் நம்ம அப்படி இல்லை, செயின் ஸ்டிச் மாதிரி போடுறோம். நான் ரொம்ப சின்னோன்னு இருக்கிற பால் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னோன்னு இருக்கிற பாலை இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் த்ரெட் எடுக்கணும். இப்போது அடுத்த ஒரு பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையுமே நீங்கள் இந்த மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த மாதிரியே போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி பொறுமையாக தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு அதே மாதிரி
அதே மாதிரி இன்னொரு பால் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்துட்டு சுகர் பீட் மாதிரி எடுத்துக்கிறேன். அதே பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்படி தள்ளி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒன்றா சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு நூல் அதாவது ஜரி த்ரெட் எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டிச்சை ஃபில் பண்ணுங்கள். நான் த்ரெட் எடுத்துட்டேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்குன்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட்ஸே ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நூல் அறுந்து போகுது. நம்ம த்ரெட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேங்கும் போது அழகாக இருக்குது, போடுறதுக்கு நல்லாயிருக்கு. த்ரெட்டுமே நல்லா தடிமண்ணாக இருந்த மாதிரி தருது, தின்னாக நல்லா இருந்த மாதிரி தருது. ஆனால் உள்ளே நம்ம போக அந்த த்ரெட்டை யூஸ் பண்ண ரொம்பவே சின்னதாகிடுது. த்ரெட்டு ரொம்ப அறுந்து போகுது. நீங்கள் பார்த்து என்ன பிராண்டுன்ட்டு பார்த்து வாங்க. அந்த த்ரெட்டில் பெல் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பார்த்து வேணுங்க. இப்போ இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். நம்ம போன வீடியோ அப்படி தான், போன பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அதே தான், ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுவும் அப்படி தான் இருக்குது. இது எப்படி இருக்குது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.